ஹலோ வியூஸ், தமிழ்நாடு அட்மிஷன் 2025 டிஎன்ஏ 2025ல ரவுண்ட் ஒன்க்கான சாய்ஸ் ஃபில்லிங் நாளையிலேருந்து ஆரம்பிக்குது. அதாவது கட் ஆஃப் வந்து 200லேருந்து 179 கட் ஆஃப் வரைக்கும் எடுத்த மாணவர்கள், அதாவது ரேங்க் ஒன்லேருந்து 39,145 ரேங்க் வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு, அதாவது ஜூலை 14th வந்து ஓப்பன் ஆகும் சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. 3 days உங்களுக்கு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். 14, 15, 16 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்க பண்ணலாம். சரிங்களா? ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். போன வருஷம் நான் சொல்லியிருந்தேன், போன வருஷம் நியர்லி 30,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங்ல அலாட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 30,000 ஸ்டூடெண்ட்ஸ்ல ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போன வருஷம் அலாட் ஆகாம போயிருச்சு. சரிங்களா? அதுல இந்த வருஷம் இதோட நிலைமை இன்னும் மாற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்னன்னா, உங்களுக்கு இந்த வருஷம் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸே கவுன்சிலிங்ல வந்து 1,72,000 சீட்ஸ் தான் இந்த வருஷம் கவுன்சிலிங்ல இருக்கிறது. பட் ஆனா ரேங்க் ரிலீஸ் ஆனது 2,39,000 ரேங்க் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நியர்லி இங்கேயே 60,000 சீட்ஸ் வந்து ஷார்டேஜ்ல இருக்கு. இதனால வந்து 60,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகாம போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இது வந்து போன வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 26,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போன வருஷம் கவுன்சிலிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்தாங்க. பட் ஆனால் அலாட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அலாட் ஆகிருந்துச்சு போன வருஷம். இல்லை, அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போன வருஷம் அலாட் ஆகாமவே போயிருச்சு. சரிங்களா? அந்த நிலைமை இந்த வருஷம் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா நீங்கள் சாய்ஸஸ் வந்து நிறைய கொடுக்கணும், கரெக்டாகவும் கொடுக்கணும். சரிங்களா? அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் எப்பவுமே ஒன்று தான் சொல்றேன், கோர்ஸ் பார்த்தா காலேஜ் கிடைக்காது, காலேஜ் பார்த்தா கோர்ஸ் கிடைக்காது. ஓகேங்களா? நீங்க வந்து காலேஜ் சைஸ் நீங்க பண்றதா இருந்தா நீங்க கோர்சஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுங்க. கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் மட்டும் நீங்க கொடுக்கறதா இருந்தா நீங்க காலேஜஸ் வந்து ரொம்ப 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 அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வருதா இருந்தா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். டிஎன்ஏ 2025 ஓகேங்களா? இதுல ரேங்க் ஒன் ஸ்டூடெண்ட்ல இருந்து 35,145 ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இந்த ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங்ல இதுல வந்து கட் ஆஃப் 200 179 கட் ஆஃப் வரைக்கும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுல சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டா கொடுக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் நிறைய காலேஜஸ் இல்ல நிறைய கோர்ஸ் வைஸ் நீங்க நிறைய நீங்க உங்க கட் ஆஃப் தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. போன வருஷம் கட் ஆஃப் வச்சு நீங்க பிளான் பண்ணாதீங்க. நம்ம சேனல்ல நியர்லி ஒரு 100 காலேஜஸ்க்கான கட் ஆஃப் காலேஜஸ் இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம். இல்லை, அந்த கட் ஆஃப் தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. தென் இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து போன வருஷம் கட் ஆஃபோட உங்களுக்கு ரைஸ் ஆகாத வாய்ப்புகள் இருக்கு. ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நியர்லி ஒரு 10 மார்க்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து ரைஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, நம்ம சாய்ஸஸ்ல நம்ம பார்க்க போற காலேஜஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலேஜ் வைசஸ்ல உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜும் எவ்வளவு நம்பர் ஆஃப் கோர்சஸ் இருக்கு, உங்களுக்கு ஓவராலா நம்ம இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். ஓகேங்களா? இது மேல கண்ணு வந்து எல்லாருக்குமே தான் இருக்கு. ஓகேங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல டோட்டலா உங்களுக்கு வந்து 18 கோர்சஸ் இருக்கு. சிஇஜி கேம்பஸ் கவுன்சிலிங் கோடு வந்து 1 தான் கவுன்சிலிங் கோடு. ஓகேங்களா? தென் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது வந்து எல்லாரோட சிஇஜி கேம்பஸ்க்கு அப்புறம் சென்னையில் இருக்கிற எஸ்எஸ்என். ஓகேங்களா? எஸ்எஸ்என் சிசுமணியர் நாடார் காலேஜ் கவுன்சிலிங் கோடு 1315. இதுல 9 கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. தென் அடுத்து கோயம்புத்தூர்ல இருக்க பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2006. இங்க 24 கோர்சஸ் இங்க அவைலபிளா இருக்கு. சரிங்களா? தென் அடுத்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி குரூப்லயே உங்களுக்கு பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர் அவினாசி ரோட்லயே இருக்கு. கவுன்சிலிங் கோட் 2377. இங்க 8 கோர்சஸ் இருக்கு. தென் அடுத்து 5th பார்த்தீங்கன்னா சென்னை குன்றத்தூர்ல இருக்கிற சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 1399. இங்க 14 கோர்சஸ்க்கு இங்க இருக்கு. தென் அடுத்து 6th பார்த்தீங்கன்னா சென்னை குரோம்பேட்டையில இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ் கவுன்சிலிங் கோட் 4. இங்க வந்து 12 கோர்சஸ் இங்க அவைலபிளா இருக்கு. தென் அடுத்து 7th பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2007. இங்க 14 கோர்சஸ் இங்க அவைலபிளா இருக்கு. சரிங்களா? தென் அடுத்து
8th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையில் இருக்கிற தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மதுரை திருப்பரங்குன்றத்தில் இருக்க. உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் 5008. இங்கே 15 கோர்ஸ் இங்கே இருக்கு, நீங்கள் சாய்ஸ்ல நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து 9th பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற கேசிடி குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 2712. 14 கோர்சஸ் இங்கே இருக்கு. தென் அடுத்து 10th பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கோயம்புத்தூர், இங்கே 10 கோர்ஸ் இருக்கு, கவுன்சிலிங் கோட் 2005. சரிங்களா. தென் அடுத்து 11th பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் குனியமுத்தூர்ல இருக்கு, கவுன்சிலிங் 2718. இங்க 13 கோர்சஸ் இருக்கு. இந்த வருஷம் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிடையாது, ரெண்டும் கம்பைன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. தென் அடுத்து 12th பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்இசி, கவுன்சிலிங் கோட் 1211. இங்க 19 கோர்சஸ் இருக்கு. ஓகேங்களா. சாய்ஸஸ் பார்த்துக்கோங்க. கோர்சஸ் வைசஸ் நீங்க கொடுக்கறத காலேஜ் வைஸ் கொடுக்கறது இருந்தால் கோர்சஸ் நிறைய கொடுக்கணும். 19 கோர்சஸ் இருக்கு ராஜலட்சுமியில. தென் அடுத்த 13th பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 2764. இங்கே 13 கோர்சஸ் இருக்கு. தென் 14th பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒத்தக்கால் மண்டலத்தில் இருக்க கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 2710. இங்கே 9 கோர்சஸ் இருக்கு. தென் அடுத்து 15th பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற ஏசி டெக் கேம்பஸ் அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சார் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சாரி, ஏசி டெக் கேம்பஸ், கவுன்சிலிங் கோட் 2. இங்கே 11 கோர்சஸ் இங்கே இருக்கு. தென் 16th பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஜிசிஇ சேலம், இங்கே 7 கோர்சஸ் இருக்கு, கவுன்சிலிங் கோட் 2617. தென் 17th பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 1432. இங்கே 9 கோர்சஸ் இருக்கு. தென் 18th பார்த்தீங்கன்னா அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஓகேங்களா, காரைக்குடியில் இருக்கு, கவுன்சிலிங் கோட் 5901. இங்கே 6 கோர்சஸ் இந்த வருஷம் நியூவா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, ஓகேங்களா, கவுன்சிலிங் கோட் 4974. இங்கே 7 கோர்சஸ் இருக்கு. தென் அடுத்து சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடி, கவுன்சிலிங் கோட் 5018. ஓகேங்களா, இங்கே ஒரு கோர்ஸ் இருக்கு, ரிசர்ச் இன்ஸ்டியூட் எலக்ட்ரோ கெமிக்கல் மட்டும் ஒரு கோர்ஸ் இங்கே அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா. தென் 21 பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஓகேங்களா, கோயம்புத்தூர்ல இருக்கு, கவுன்சிலிங் கோட் 2739. ஓகேங்களா, இங்கே 10 கோர்சஸ் இங்கே அவைலபிள் இருக்கு. தென் 22 பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ் கோயம்புத்தூர், கவுன்சிலிங் கோட் 2025. இங்கே 6 கோர்ஸ் இங்கே இருக்கு. தென் அடுத்த 23rd பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் எஸ்ஏபி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி, கவுன்சிலிங் கோட் 3. இங்கே ஒரே கோர்ஸ் இருக்கு, பி பிளானிங். சரிங்களா. தென் 24th பார்த்தீங்கன்னா ஈரோடு சத்தியமங்கலத்தில் இருக்கிற பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 2702. இங்கே 11 கோர்சஸ் இங்கே இருக்கு. 25th பார்த்தீங்கன்னா சென்னை லயலா காலேஜ் கேம்பஸ்ல இருக்க லயலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 1450. கவுன்சிலிங் இதுல டோட்டலா 6 கோர்சஸ் இங்க அவைலபிள் இருக்கு. 26th பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், திருவள்ளூர் கவரைப்பேட்டையில இருக்கு, கவுன்சிலிங் கோட் 1113. இங்க டோட்டல் 11 கோர்சஸ் இங்க இருக்கு. 27th பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், காலேஜ் நேம்ல வந்து டிஃப்ரெண்ட் ஒரே நேம்ல டிஃப்ரெண்ட் காலேஜஸ் இருக்கு, எல்லாம் ஒரே மேனேஜ்மெண்ட் கிடையாது, டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட். வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புத்தூர்ல, கவுன்சிலிங் கோட் 1219. இங்க 12 கோர்சஸ் இங்க இருக்கு. தென் அடுத்து ஈரோட்ல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இங்க கவுன்சிலிங் டோட்டலா வந்து 8 கோர்சஸ் இருக்கு, கவுன்சிலிங் கோட் 2709. 29th பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பர்கூர்ல இருக்கிற ஜிசிஇ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 2603. இங்கே டோட்டலா 5 கோர்சஸ் இங்க அவைலபிளா இருக்கு. தென் 30 பார்த்தீங்கன்னா சென்னை, ஓகேங்களா, சென்னை தண்டலம்ல இருக்கிற சபிதா இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 1216. இங்கே 10 கோர்சஸ் இங்க இருக்கு. தென் அடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த வருஷம் சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கிடையாது, கவுன்சிலிங் கோட் 1419. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், இங்க 15 கோர்சஸ் வந்து இருக்கு. தென் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், கவுன்சிலிங் கோட் 2719. இங்க டோட்டலா 12 கோர்சஸ் இங்க இருக்கு.
தென் ஈரோடு பெருந்துறையில் இருக்க கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 1712 14 கோர்சஸ் இங்கே இருக்கு. தென் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 3465 இங்க டோட்டலா வந்து 6 கோர்சஸ் இருக்கு. தென் அடுத்து சென்னை ராமாபுரத்தில் இருக்கிற ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 1304 இங்க டோட்டலா 15 கோர்சஸ் இங்க இருக்கு. சரிங்களா? சென்னை ஓஎம்ஆர்ல இருக்கிற சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டோட்டலா 13 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 1317. தென் அடுத்து RMD இன்ஜினியரிங் காலேஜ் 37th RMD இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 1112. RMK அதே காலேஜ் கேம்பஸ்ல இருக்கு. RMD இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர்ல கவரைப்பட்டை அந்த ஏரியால இருக்கு. இங்கே டோட்டலா 5 கோர்சஸ் இருக்கு. சரிங்களா? தென் அடுத்து மதுரை வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மதுரையில் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 5986 டோட்டலா 9 கோர்சஸ் இருக்கு. சரிங்களா? தென் வேலூர்ல இருக்கிற தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 1516 இங்க டோட்டலா 6 கோர்சஸ் இருக்கு. சரிங்களா? தென் 40 பாத்தீங்கன்னா கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு. கவுன்சிலிங் கோட் 2735 இங்க டோட்டலா 6 கோர்சஸ் இருக்கு. சரிங்களா? தென் 41 பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2751 ஓகேங்களா? இங்க டோட்டலா 9 கோர்சஸ் இருக்கு. சரிங்களா? தென் 42nd பாத்தீங்கன்னா தூத்துக்குடி கோவில்பட்டியில இருக்க நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 4962 இங்க டோட்டலா வந்து 7 கோர்சஸ் இருக்கு. சரிங்களா? தென் 43rd பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க டாக்டர் NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2736 டோட்டலா வந்து 10 கோர்சஸ் இங்க இருக்கு. சரிங்களா? தென் 44 பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ் கவுன்சிலிங் கோட் 4020 இங்க டோட்டலா வந்து 5 கோர்ஸ் இங்க இருக்கு. சரிங்களா? தென் 45 பாத்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர் கவுன்சிலிங் கோட் 2706 இங்க 11 கோர்சஸ் இங்க இருக்கு. தென் 46 பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் கவுன்சிலிங் கோட் 2329 இங்க டோட்டலா 11 கோர்சஸ் இங்க இருக்கு. தென் அடுத்து விருதுநகர் சிவகாசியில இருக்க மெப்கோ ஷிலாக் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 4960 டோட்டலா 9 கோர்சஸ் இருக்கு. தென் 48 பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கிற சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 3819 இங்க டோட்டலா 10 கோர்சஸ் இருக்கு. தென் அடுத்த சேலம்ல இருக்கிற சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2618 டோட்டலா இங்க 18 கோர்சஸ் இருக்கு. தென் 50 பாத்தீங்கன்னா தர்மபுரியில இருக்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 2369 இங்க டோட்டலா 6 கோர்சஸ் இருக்கு. தென் 52 பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு கவுன்சிலிங் கோட் 2740 இங்க டோட்டலா 6 கோர்சஸ் இருக்கு. தென் அடுத்து விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் ஓகேங்களா? விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் பாத்தீங்கன்னா கரூர்ல இருக்க கவுன்சிலிங் கோட் 2622 இங்க டோட்டலா 13 கோர்சஸ் இருக்கு. தென் அடுத்து மதுரையில இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ் கவுன்சிலிங் கோட் 5010 இங்க டோட்டலா 6 கோர்சஸ் இருக்கு. தென் அடுத்து திண்டுக்கல்ல இருக்க PS இந்தியா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 5910 டோட்டலா இங்க 12 கோர்சஸ் இருக்கு. தென் அடுத்து RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இது வந்து RMK குரூப்லயே அதே கேம்பஸ்ல இல்ல, அதுக்கு முன்னாடி இருக்க RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நியர்பை சென்னையில புதுவாயில் சொல்லிட்டு அந்த ஏரியால இருக்கு கவுன்சிலிங் கோட் 1128 இங்க டோட்டலா 5 கோர்சஸ் இருக்கு. சரிங்களா? தென் 56 பாத்தீங்கன்னா திருச்சி சமீபத்தில் இருக்க ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இங்க டோட்டலா 8 கோர்சஸ் இருக்கு கவுன்சிலிங் கோட் 3830. சரிங்களா? தென் அடுத்து 57 பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டோட்டலா 6 கோர்சஸ் இருக்கு கவுன்சிலிங் கோட் 3464. தென் அடுத்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை கிண்டியில இருக்கு கவுன்சிலிங் கோட் 1321 இங்க டோட்டலா 2 கோர்சஸ் இருக்கு. தென் அது 59 பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை ஓஎம்ஆர்ல சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதே கேம்பஸ்ல இருக்கு சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 1149 இங்க டோட்டலா 8 கோர்சஸ் இருக்கு. தென் 60 பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை கோடம்பாக்கத்துல இருக்கு கவுன்சிலிங் கோட் 1309 இங்க டோட்டலா 7 கோர்சஸ் இருக்கு. 61 பாத்தீங்கன்னா SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டாங்குளத்தூர் SRM யூனிவர்சிட்டி காட்டாங்குளத்தூர் மெயின் கேம்பஸ்ல SRM வள்ளியம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு கவுன்சிலிங் கோட் 1422 இங்க டோட்டல் 11 கோர்சஸ் இருக்கு. தென் கோயம்புத்தூர்ல KIT கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2750 இங்க டோட்டலா 12 கோர்சஸ் இருக்கு. தென் 63rd பாத்தீங்கன்னா
சென்னை பூந்தமல்லியில் இருக்க பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 1210. இங்கே டோட்டலா 7 கோர்சஸ் இருக்கு. தென் 64 பார்த்தீங்கன்னா தேனியில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி போடி நாய்க்குள்ள இருக்கு. கவுன்சிலிங் கோட் 5009. இங்கே டோட்டலா 6 கோர்சஸ் இருக்கு. தென் 65 பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1026. இங்கே டோட்டலா 5 கோர்சஸ் இருக்கு. தென் 66 பார்த்தீங்கன்னா வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்க கவுன்சிலிங் கோட் 1120. இங்கே டோட்டலா 10 கோர்சஸ் இருக்கு. தென் 65 பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டோட்டலா 17 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் 2708. சரிங்களா. தென் அடுத்து 68 பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கிற காங்கயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருந்துச்சு. இப்போ காங்கயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பேர் மாத்தி இருக்கிறாங்க. கவுன்சிலிங் கோட் 2656. இல்ல கோயம்புத்தூர்ல இருக்கு. டோட்டலா திருப்பூர்ல இருக்கு. டோட்டலா 9 கோர்சஸ் இங்க அவைலபிளா இருக்கு. தென் அடுத்து சென்னை மேடவாக்கத்தில் இருக்கிற பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 1414. இங்க டோட்டலா 6 கோர்சஸ் இருக்கு. சரிங்களா. தென் 70 பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2725. டோட்டலா 6 கோர்சஸ் இருக்கு. தென் 71 பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் இருக்க பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் டோட்டலா 6 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 4955. தென் 72 பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி பிஐடி கேம்பஸ். சரிங்களா. இங்கே டோட்டலா 18 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 3011. தென் 73 பார்த்தீங்கன்னா சேலம்ல இருக்கிற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. இங்க ஹேண்ட்லூம் டெக்னாலஜி மட்டும் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் இங்க இருக்கு. சரிங்களா. சேலத்துல கவுன்சிலிங் கோட் 2343. தென் 74 பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இங்க டோட்டலா 9 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 2729. தென் 75 பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இங்க டோட்டலா 6 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 1013. தென் 76 பார்த்தீங்கன்னா 76 சென்னை மேடவாக்கத்தில் இருக்கிற பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டோட்டலா 3 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் கோட் வந்து 1442. தென் 77 பார்த்தீங்கன்னா சென்னை ஆவடியில் இருக்க வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கநாத் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் டோட்டலா 9 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 1118. தென் 78 பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இங்கே டோட்டலா 9 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 3826. தென் அடுத்த 79 பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்க ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்க டோட்டலா 6 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 1140. தென் 80 பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் டோட்டலா 8 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 2357. தென் 81 பார்த்தீங்கன்னா நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலத்தில் இருக்கு. டோட்டலா 9 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 2653. தென் 82 பார்த்தீங்கன்னா வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கநாதன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்க கவுன்சிலிங் கோட் 1122. டோட்டல் 9 கோர்சஸ் இருக்கு. தென் 83 பார்த்தீங்கன்னா சென்னை காரப்பாக்கத்தில் இருக்க கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங்ல உங்களுக்கு டோட்டல் 14 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 1311. தென் 84 பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் ஓஎம்ஆர்ல இருக்க கவுன்சிலிங் கோட் 1306. டோட்டலா 9 கோர்சஸ் இருக்கு. தென் 85 பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி நாகர்கோயிலில் இருக்க யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டோட்டலா 8 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 4023. தென் 86 பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நரசிங்கபுரத்தில் இருக்க கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டோட்டல் 11 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 2704. தென் அடுத்து 87 பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2731. டோட்டலா 8 கோர்சஸ் இருக்கு. தென் 88 பார்த்தீங்கன்னா கரூர்ல இருக்க எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டோட்டலா இங்க 11 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 2608. சரிங்களா. தென் அடுத்து 89 பார்த்தீங்கன்னா விழுப்புரம் திண்டிவனத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டோட்டலா 6 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 1014. தென் 90 பார்த்தீங்கன்னா நாமக்கல் திருச்செங்கோட்டில் இருக்கிற கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி டோட்டலா 13 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 2605. தென் 91 பார்த்தீங்கன்னா கடலூர்ல இருக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டோட்டலா 12 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 5. தென் 92 பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கிற வெள்ளலார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டோட்டலா 10 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 2723.
தென் 93 பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, டோட்டலாக 18 கோர்சஸ் இருக்கு. இந்த வருஷம் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிடையாது, ரெண்டு மெர்ஜ் பண்ணிட்டாங்க. கவுன்சிலிங் 2726. தென் 94 பார்த்தீங்கன்னா நாமக்கல் திருச்செங்கோடில் இருக்க விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன், இதில் டோட்டலாக 10 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் 2620. தென் 95 பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, டோட்டலாக 8 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் 3701. தென் 96 பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்கிற IFET காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதில் டோட்டலாக 8 கோர்சஸ் இருக்கு. கவுன்சிலிங் 1408. தென் 97 பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற லயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 1225, டோட்டலாக 7 கோர்சஸ் இங்கே இருக்கு. தென் 98 பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ராஜபாளையத்தில் இருக்கிற ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 2678, இங்கே டோட்டலாக 9 கோர்சஸ் இருக்கு. 99 பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க JNN இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 1126, இங்கே டோட்டலாக 7 கோர்சஸ் இருக்கு. தென் 100 பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் 2743, இங்கே டோட்டலாக 10 கோர்சஸ் இருக்கு. சரிங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்தா 100 காலேஜஸ். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க எங்களை ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல இந்த 100 காலேஜஸ்லேருந்து கோர்சஸ் நீங்க என் நம்பர் ஆஃப் கோர்ஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கறத இந்த காலேஜஸ்ல நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் காலேஜஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் பார்க்குறவங்களுக்கு அடுத்த சாய்ஸ் ஃபில்லிங்ல சொல்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் மட்டும் பார்க்குறவங்களுக்கு. சரிங்களா, மேற்கொண்டு உங்களுக்கு வேற காலேஜஸ் போய் தகவல் டீடைல்ஸ் வேணும்னா கான்வர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.